thank God this year also God has given us a blessed convention. Because of the shortage of time, if you don't mind, we will have 2 languages. இப்பொழுது சமயம் போதிய சமயம் இல்லாதபடியினால் நாங்கள் 2 பாஷைகள் மாத்திரம் மொழிபெயர்த்தால் போதும் என்று நினைக்கிறோம். I heard last night you had a great revival. நேற்று இரவு ஒரு பெரிய எழுப்புதல் இங்கே காணப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். Late night meeting, so many received the gift of prophecy. I heard. இரவு நடந்ததான கூட்டத்தின் மூலமாகவும் அநேகர் தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன். All those who received the gift of prophecy last night, please put up the hands. கடந்த இரவு தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். We thank God for that. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank God for all the blessings that God showered upon us throughout this convention. இந்த கன்வென்ஷன் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு தந்ததான் நம்ம பொழிந்தருளின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். As we turn to the word of God, I want to mention about a vision or revelation that I had that really helped me to know the love of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதிகமாக உணரும்படியாக எனக்கு கிடைத்ததான ஒரு தரிசனம் அல்லது ஒரு வெளிப்படுத்தலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். There is so much of love in the world. உலகத்தில் பலவிதமான அன்புகளை நாம் காண்கிறோம். But they all are transient love. ஆனால் இந்த எல்லா அன்புகளுமே மாய்ந்து போகிறதான ஒரு அன்புதான். Only there is one love that is lasting. ஒரே ஒரு அன்பு, அதுதான் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. That is the love of Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. That is the only love that can satisfy our life. அந்த ஒரே ஒரு அன்பு மாத்திரம்தான் நமது ஜீவியத்தை முற்றுமாக திருப்தி செய்யக்கூடியது. That love can solve all our problems. அந்த அன்பு நமது எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்கக்கூடியது. Today you might have come with lot of problems. ஒருவேளை இன்று பலவிதமான பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். Perhaps at work you may be facing problems. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You may have financial problems. அல்லது பண நெருக்கடிகள் உங்களுக்கு காணப்படலாம். Maybe you have job problems. உங்களுடைய வேலை இல்லாத பிரச்சனைகள் காணப்படலாம். Maybe you have health problems. அல்லது உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் குறைவு நிமித்தமாக பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கலாம். Maybe you have family problems. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படலாம். There may be so many problems in your life. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படலாம். But I want to tell you, the love of Jesus can solve all our problems. ஆனால் இயேசுவின் அன்பு நமது அனைத்து பிரச்சனைகளையும் பரிகரிக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைக்கிறேன். One day I had it was not like a vision but a revelation. ஒரு நாளில் இது ஒரு தரிசனம் என்று சொல்ல முடியாது, ஒரு வெளிப்படுத்தலை போன்றதுதான். There were so many people who were shouting to crucify Christ. அநேக ஜனங்கள், கூட்டமான ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். So many were crucifying Christ. அநேகர் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தார்கள். I saw a young person. அங்கே ஒரு இளைஞனை நான் கண்டேன். He appeared very cruel and wicked. அவன் மிகவும் கொடூரமானவனாக, பொல்லாதவனாக காட்சியளித்தான். He was taking a big hammer and piercing the nails to the hands and feet of Jesus. ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து அதை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலேயும் கால்களிலேயும் ஆணிகளை வைத்து அறைந்து கொண்டிருந்தான். With great might, with a big hammer, he was hitting the nails. தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தி அந்த சுத்தியலால் அந்த ஆணியை அறைந்து கொண்டிருந்தான். Every time that Jesus was hit by the hammer, the whole cross was shaking. அந்த சுத்தியலை வைத்து அந்த ஆணியை அடிக்கிறதான ஒவ்வொரு அடியிலும் அந்த முழு சிலுவையும் அசைகிறதாய் காணப்பட்டது. And Jesus had lot of pain. இயேசுவோ
மிகுந்த வேதனையை அதன் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார். But while that young man was hitting, driving the nails through the flesh of Jesus, what Jesus was telling surprised me. அந்த இளைஞன் இயேசுவின் கைகளில் சரீரத்தில் அந்த ஆணியை அடிக்கிறதான் அந்த வேளையில் இயேசுவோ ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். Jesus was not getting angry with that young man. அந்த இளைஞனை பார்த்து இயேசு கோபப்படவில்லை. Jesus was not getting annoyed with that young man. அந்த இளைஞனை பார்த்து அவர் வேகப்படவோ கோபப்படவோ இல்லை. But Jesus was telling, my child, still I love you. என் பிள்ளையே, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றுதான் அவர் சொன்னார். But that young man was not listening to that. அந்த இளைஞனோ அதை கவனிக்கிறவனாக தோன்றவில்லை. He was still using and hitting with that hammer the nails. இன்னும் அந்த ஆணியை சுத்தியினால் அடித்துக் கொண்டே இருந்தான். Every time that young man was hitting on the nails with hammer, Jesus was saying, my son, still I love you. அந்த இளைஞன் அந்த ஆணியை சுத்தியினால் அடிக்கிறதான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இயேசுவோ அவனை பார்த்து, என் மகனே, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். I was surprised to see that great love of Jesus. இயேசுவின் அந்த பெரிய அன்பை பார்த்த பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். I felt such a hatred towards that man who was still hitting Jesus in spite of Jesus' loving words. இயேசுவின் அன்புள்ள வார்த்தைகளை கேட்ட பின்பும் இன்னும் கொடூரமாக அவர் அடித்துக் கொண்டிருக்கிறபடியினால் நான் அந்த இளைஞனை வெறுத்தேன். What a cruel, wicked young man he is. எவ்வளவு கொடூரமான ஒரு பொல்லாத இளைஞன் அவன். Jesus is saying, my son, still I love you. இயேசுவோ, என் மகனே, இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The young man, as if he never heard it, again he was hitting hard. இந்த இளைஞனோ அதை கேட்காதவனை போல இன்னும் அதிகமாக அவன் கொடூரமாக அடித்துக் கொண்டிருக்கிறான். Again gently Jesus was saying the same thing. மீண்டுமாக மிகுந்த அன்புள்ளவராக உருக்கமான வார்த்தைகளால் இயேசு அதே காரியத்தை தான் சொன்னார். Then I looked at that young man carefully. அப்பொழுது நான் அந்த இளைஞனை கவனமாய் கவனித்தேன். I had a shock. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. That young man was myself. நான் தான் அந்த இளைஞனாக இருந்தேன். I was the one hitting him in spite of his loving words. அவருடைய அன்புள்ள வார்த்தைகளை கேட்ட பின்பும் நான் தான் அவரை அறைந்து கொண்டிருந்தேன். I almost fainted and fell down. நான் உடனே அப்படியே சோர்ந்து விழுந்து விட்டேன். That night, the love of Jesus arrested me. அன்று இரவுதான் இந்த இயேசுவின் அன்பு என்னை சிறைப்படுத்தினது. I realized what a great love it is. அது எவ்வளவு பெரியதான அன்பு என்பதை அன்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆஹா, இயேசுவின் மாறா அன்பிதே, அதின் இன்பத்தை சொல்லலாகுமோ? ஆஹா, இயேசுவின் மாறா அன்பிதே, அதின் இன்பத்தை சொல்லலாகுமோ? அது தூய ஜீவனத்தை இந்த உள்ளத்தில் தாங்குவதே. அது தூய ஜீவனத்தை beloved ones, that night I realized perfect solution to all human problems is Calvary's love. பிரியமானவர்களே, அன்று இரவுதான் மனிதனின் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு பூரணமான நிறைவான தீர்வு கல்வாரி அன்பு என்பதை உணர்ந்து கொண்டேன். Calvary's love only can make you the happiest person on earth. கல்வாரியின் அன்புதான் உங்களை இந்த பூமியில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனுஷனாக மாற்ற முடியும். Calvary's love only can make you the most blessed person on earth. கல்வாரியின் அன்புதான் உங்களை இந்த பூமியில்
மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக மாற்ற முடியும். Calvary's love can make you the most successful man on earth. கல்வாரியின் அன்புதான் இப்பூமியில் உங்களை மிகவும் வெற்றியுள்ள ஒரு மனிதனாய் மாற்ற முடியும். And that love only is called everlasting love. அந்த அன்பு மாத்திரமே அநாதி சிநேகம், நித்திய அன்பு என்று அழைக்கப்படுகிறது. Calvary's love is called undying love. கல்வாரி அன்பு ஒருபோதும் மாளாத, செத்து போகாத ஒரு அன்பாக இருக்கிறது. Supernatural love. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. That is called heavenly love. அதுதான் பரலோகத்தின் உன்னத அன்பாக இருக்கிறது. Unselfish love. சுயநலமற்ற அன்பு. Heavenly love. பரலோக அன்பு. Holy love. பரிசுத்த அன்பு. Today, dear ones, as this love will flood into your life will be changed. Your future will be changed. Your character will be changed. அருமையானவர்களே, இன்று இந்த அன்பு உங்களுடைய இதயத்திற்குள் கடந்து வருவதன் மூலமாக உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வருங்காலம், உங்களுடைய வாழ்க்கை முற்றுமாக மாற்றப்படும். Why it is called undying love? ஏன் இந்த அன்பு ஒருபோதும் மாண்டு போகாத அன்பு என்று அழைக்கப்படுகிறது? All other love has got an end. மற்ற எல்லா அன்பிற்குமே ஒரு முடிவு உண்டு. All other love will one day die. எல்லா அன்பும் ஒரு நாளில் மாண்டு போகும். Mother's love, when mother dies, that love also dies. தாயின் அன்பு, தாய் மரித்து போகும் பொழுது அந்த அன்பும் கூட மாண்டு போகும். Your friends' love, your relations' love, your brotherly love, social love, they all, when they die, that love dies. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயத்தினர் உங்களை நேசிக்கிறதான இந்த எல்லா அன்புகளுமே அவர்கள் மாண்டு போகும் பொழுது அதோடு கூட முற்று பெறும். In some cases, before they die, it may die. சில விஷயங்களில் அவர்கள் மரிக்கும் முன்பதாகவே அந்த அன்பு மரித்து போகலாம். Your friend may be loving, and after some time comes to know you spoke something evil against him. That love will end there. உங்களுடைய நண்பன் உங்களை அதிகமாக நேசித்து வந்தாலும் நீங்கள் அவருக்கு விரோதமாக ஏதோ பேசினீர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அன்புக்கு ஒரு முடிவு உண்டாகி விடுகிறது. Even there are some mothers who stopped loving their children because of some reason. தங்களுடைய பிள்ளைகளையும் கூட சில காரணங்கள் நிமித்தமாக அன்பு கூறுவதை நிறுத்தி விடுகிற தாய்மார்களும் உண்டு. All other love has got an end. எல்லா அன்புகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. When we die, all these love also die. நாம் மாண்டு போகும் பொழுது இந்த எல்லா அன்புகளும் மாண்டு விடுகிறது. Only one love is undying love. ஒரே ஒரு அன்பு மாத்திரமே மாளாத, மரித்து போகாத அன்பு. Only one love is unending love. ஒரே ஒரு அன்பு மாத்திரமே முடிவில்லாத அன்பு. That is the love of Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. And that is the solution for all our human problems. அந்த அன்புதான் நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரத்தை உண்டாக்குவது. That Calvary's love, when it comes into our heart, even after our death, that love will go with us. அந்த கல்வாரியின் அன்பு நமது இதயத்திற்குள் வரும் பொழுது நாம் மரித்த பின்பும் கூட தொடர்ந்து நம்மோடு கூட அந்த அன்பு வருகிறது. That love is unconditional love. அந்த அன்பு ஒரு நிபந்தனையற்ற அன்பு. No conditions. அதற்கு எந்த நிபந்தனைகளுமே கிடையாது. Human beings, if you love me, I will love you. மனுஷர் அப்படி அல்ல. நீங்கள் என்னை நேசித்தால் நான் உங்களை நேசிப்பேன். If you will give me a gift, I will give you a gift also. நீ எனக்கு ஏதாவது ஒரு பொருளை ஈவாக ஒரு கிஃப்டாக தந்தால் நானும் கூட உனக்கு வெகுமதியாக ஒரு பொருளை தருவேன். If you invite me for a meal to your house, one day I also will think of inviting you for a meal. உன்னுடைய வீட்டிற்கு என்னை ஒருவேளை ஆகாரத்திற்காக அழைத்தால் நானும் கூட ஒருவேளை என் வீட்டிற்கு ஒரு ஆகாரத்திற்கு உன்னை அழைக்க வேண்டும் என்று நினைவு கூறுவேன். So there is a condition for human love. இப்படி இந்த மனுஷனுடைய அன்பிற்கு ஒரு நிபந்தனை உண்டு. If you always speak good about me, I love you. நீ எப்போதும் என்னை குறித்து நன்மையானவைகளை பேசுவாயானால் நான் உன்னை அன்பு கூறுவேன். If I always speak evil of you, will you be able to love me? நான் எப்போதும் உன்னை குறித்து தீமைகளை பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் என்னை நேசிக்க முடியுமா? So human love is a conditional love. ஆகவே மனுஷ அன்பு ஒரு நிபந்தனையுள்ள அன்பு.
If you do this, I will love you. நீங்கள் இதை செய்தால் நான் உங்களை நேசிப்பேன். But Jesus' love is not like that. ஆனால் இயேசுவின் அன்போ அப்படிப்பட்டது அல்ல. He doesn't say, if you love me, I will love you. நீங்கள் என்னை நேசித்தால் நான் உங்களை நேசிப்பேன் என்று அவர் சொல்லுவதில்லை. Long before, even when we hated him, he loved us and came down and died for us. நீண்ட காலத்திற்கு முன்பதாகவே நாம் அவரை வெறுத்த போதிலும் கூட அவர் நம்மை நேசித்து நமக்காக இப்பூமியில் இறங்கி வந்து நமக்காக மரித்திருக்கிறார். Even when we were enemies to him, he loved and died for us. நாம் சத்துருக்களாக இருக்கும் பொழுதே நம்மை நேசித்து நமக்காக அவர் மரித்திருக்கிறார். All human love is conditional love. எல்லா மனித அன்புகளுமே நிபந்தனைக்கு உட்பட்டவைகளே. If you help me, I will also help you. நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். If you care for me, I also will care for you. நீ என் மேல் அக்கறை கொண்டாயானால் நானும் கூட உன்மேல் அக்கறை கொள்வேன். That is conditional love. அதுதான் நிபந்தனையோடு கூடிய அன்பு. Jesus didn't keep any condition to love us. இயேசுவோ நம்மை நேசிக்கும்படியாக எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. He loved us because he is just pure lover. அவர் ஒரு தூய்மையான அன்புள்ளவராக இருக்கிறபடியினால் நம்மை அன்பு கூர்ந்தார். Even if he hates you, he will love. நீங்கள் அவரை வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கத்தான் செய்வார். I was hitting with a big hammer Jesus, but he was telling me, my child, still I love you. நானோ ஒரு பெரிய சுத்தியலை கொண்டு தொடர்ந்து அவரை அறைந்து கொண்டிருக்கிறேன். அவரோ என் பிள்ளையே நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். He never told me, if you do this, I will love you. நீ இதை செய்தால் நான் நேசிப்பேன் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. He never told me, if you obey me, then only I will love you. நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் அப்பொழுதுதான் நான் உன்னை நேசிப்பேன் என்று அவர் சொல்லவே இல்லை. No, he is love, altogether love. அவரோ அன்பு 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 நிறைந்தவராக இருக்கிறார். There is nothing else in him. அவரில் இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. He is fullness of love. அவர் அன்பு நிறைந்தவர். And his love is unselfish love. அவரது அன்பு சுயநலமற்ற அன்பு. Means there is no reason for his love. அவர் நம்மை நேசிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை. Bible says there is nothing good in us. நம்மிலே ஒரு நன்மையும் இல்லை என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. Even still there is nothing good in us except the goodness of God in us. நம்மில் தேவன் பாராட்டுகிற அந்த தயவே அல்லாமல் நமக்குள் வேற நன்மை ஒன்றும் இல்லை. It is unselfish love. அந்த அன்பு ஒரு சுயநலமற்ற அன்பு. When we love somebody, we expect something good from that person. நாமும் ஒரு ஆளை நேசிக்கும் பொழுது அந்த ஆளிடத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறோம். When we care for someone, we expect something good from that person. நாம் ஒருவர் மேல் அக்கறை செலுத்தும் பொழுது அந்த ஆளிடத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறோம். We expect some gain from someone. நாம் மற்றவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடுகிறோம், நாடுகிறோம். And if we don't get any good from that person, we may stop loving that person. நாம் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை அந்த ஆளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவேளை அவரை நேசிக்கிறதை நிறுத்தி விடுவோம். But Jesus' love is not like that. ஆனால் இயேசுவின் அன்போ அப்படிப்பட்டது அல்ல. In return, he doesn't expect us to give him anything. அதற்கும் மாறாக அவருடைய அன்புக்கு பதிலாக நாம் எதையும் கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை. We poor sinners, what can we give to the heavenly King of kings and Lord of lords in return? ஏழை பாவிகளாகிய நாம் பரலோகத்தின் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவருக்கு அதற்கு ஈடாக பதிலாக எதைத்தான் கொடுக்க முடியும்? His love is unselfish love. அவருடைய அன்போ சுயநலமற்ற அன்பு. Husband is loving the wife, expecting love from the wife. புருஷன் மனைவியிடமிருந்து அன்பை எதிர்பார்த்து கொண்டுதான் தன் மனைவியை நேசிக்கிறார். Wife is expecting love from the husband and loving the husband. மனைவியும் அப்படித்தான் புருஷனிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்த்து கொண்டுதான் தன் புருஷனை நேசிக்கிறாள். Parents expect love from the children and love them. பெற்றோர்களும் பிள்ளைகளிடமிருந்து அன்பை எதிர்பார்த்து கொண்டுதான் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள்.
But Jesus' love is not like that. ஆனால் இயேசுவின் அன்போ அப்படிப்பட்டதே இல்லை. It is unselfish love. அது சுயநலமற்ற ஒரு அன்பு. Doesn't expect anything from us. நம்மிடத்திலிருந்து எதையும் அந்த அன்பு எதிர்பார்ப்பதே இல்லை. Even if we hate him, still his love cannot be changed. நாம் அவரை வெறுத்தாலும் அவருடைய அன்போ மாறாததாக இருக்கிறது. Can we find anywhere such a love? வேறு எங்காவது இப்படிப்பட்ட அன்பை நாம் காண முடியுமா? It is called heavenly love. அது பரலோக அன்பு என்று அழைக்கப்படுகிறது. What is the difference between human love and that heavenly love or God's love? மனுஷ அன்புக்கும் பரலோக அன்பிற்கு அல்லது தேவனுடைய அன்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Heavenly love, God's love can bring peace, lasting peace and joy into our hearts. பரலோக அன்பு அல்லது தேவனுடைய அன்பு என்பது நமது இருதயத்தில் நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது. Human love may bring an imaginary, temporary peace and joy, but not lasting. மனுஷனுடைய அன்போ நிலைத்திருக்கக்கூடியது அல்ல, ஆனால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை, நிலைத்திராத ஒரு சமாதானத்தை தான் மனுஷனுக்கு கொண்டு வரக்கூடியது. Beloved ones, many of you are come with lot of problems. பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் பலவிதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்கள். Your parents are not loving you enough. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். Maybe your children are not loving you enough. உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் விரும்புகிற அளவு உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். Maybe your husband is not loving you enough. உங்களுடைய புருஷன் நீங்கள் விரும்புகிற அளவு உங்களை நேசிக்காமல் Maybe இருக்கலாம். your wife is not loving you enough. உங்களுடைய மனைவி கூட நீங்கள் விரும்புகிற அந்த நேசத்தை உங்களுக்கு காண்பிக்காமல் இருக்கலாம். Your in-laws may not be loving them enough. உங்களுடைய மருமக்கள் உங்களை அதிகமாக நேசிக்காமல் இருக்கலாம். What is the solution for that? அதற்குரிய பரிகாரம் தான் என்ன? So many people, you know what is the solution they find? அநேக ஜனங்கள் தாங்கள் காண்கிற பரிகாரம் என்ன தெரியுமா? When the husband and wife have got problems and they don't love each other, புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்து ஒருவர் அன்பு கூறாமல் இருக்கும் பொழுது what will the husband pray? புருஷன் என்ன ஜெபிக்கிறார்? Lord, change my wife, she is hating me. ஆண்டவரே, என்னுடைய மனைவியை மாற்றும், அவள் என்னை வெறுக்கிறாள். When the wife finds the husband is hating, what will she pray? புருஷன் வெறுக்கிறதை மனைவி காணும் பொழுது மனைவி என்ன ஜெபிக்கிறாள்? Lord, you know the way my husband is hating me. Please change him that he may love me. ஆண்டவரே, என் புருஷன் என்னை வெறுக்கிறதான அந்த விதத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவர் என்னை நேசிக்கும்படியாக நீர் அவரை மாற்றும் என்று ஜெபிக்கிறாள். You are praying the wrong prayer. நீங்கள் தவறான ஒரு ஜெபத்தை தான் மேற்கொள்கிறீர்கள். You do not know what is Calvary's love. கல்வாரின் அன்பு என்றால் என்ன என்பதை அறியாதிருக்கிறீர்கள். One day, one of our believer sisters had a problem with her husband. Husband was not converted. ஒரு நாள் நம்முடைய ஒரு விசுவாசிக்கு மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத அவருடைய புருஷனோடு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. Husband was a terrible man. புருஷன் மிகவும் பயங்கரமான ஒரு மனுஷன். He had another wife also. அவருக்கு மற்றும் ஒரு மனைவியும் உண்டு, or girlfriend. அவருக்கு மற்றொரு கேர்ள் ஃபிரெண்ட் உண்டு. He will come to house and will eat the dinner in the evening and then go to that other woman. அவர் வீட்டிற்கு வந்து இரவு ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பெண்ணிடம் போய் விடுவார். And will come back very late. மிகவும் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவார். Sometimes he may stay there and go to work from that place. சில வேளைகளில் அந்த வீட்டிலே தங்கி இருந்து விட்டு அங்கிருந்தே வேலைக்கு போய் விடுவார். For quite some time the wife was putting up with this behavior of the husband. கொஞ்ச காலமாக இந்த மனைவி இந்த புருஷன் செய்கிறதான செய்கைகளை கவனித்துக் கொண்டே இருந்தாள். She kept praying, Lord, change my husband, but he became worse. கர்த்தாவே, இந்த புருஷனை மாற்றும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவரோ இன்னும் மோசமாகத்தான் போய் கொண்டிருந்தார். Finally, she was fed up. முடிவிலே அவர்கள் மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள். She went to the pastor in the church. அந்த சபையில் இருக்கிறதான பாஸ்டரை போய் சந்தித்தார்கள். Pastor, I cannot take it anymore.
பாஸ்டர், இனி என்னால் அவரோடு வாழவே முடியாது. My husband is very unfaithful for a long time. என்னுடைய புருஷனோ நீண்ட காலமாக எனக்கு உண்மை இல்லாதவராகவே இருக்கிறார். This is what he does every day. அவர் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் செய்கிறார் என்று எல்லாவற்றையும் சொன்னார்கள். Then the pastor prayed அப்பொழுது பாஸ்டர் அவர்களுக்காக ஜெபித்தார் and gave her an advice. அவர்களுக்கு ஒரு அறிவுரை பாஸ்டர் சொன்னார். Sister, don't give up your marriage. சகோதரியே, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். You prayed enough to change him. That is it. Don't pray to change him. உங்களுடைய புருஷனை மாற்றும்படியாக அதிகமாக ஜெபித்து விட்டீர்கள். இனி அவரை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம். Do one thing. ஒரு காரியத்தை செய்யுங்கள். When your husband comes, after all, he is staying in the house only for few hours. சில மணி நேரங்கள் தான் அந்த வீட்டிலே உங்களுடைய புருஷன் தங்கிவிட்டு வருகிறார். When your husband comes home, take it that Jesus has come home. உங்களுடைய புருஷன் வீட்டுக்கு வருகிறதான வேளையில் இயேசுவே வீட்டுக்கு வருவதை போல எண்ணிக்கொள்ளுங்கள். If Jesus will come home, what will you do? All that kindness and goodness and love you show to him. இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவாரானால் அவருக்கு எப்படிப்பட்ட தயவு, அன்பு, கருணை எல்லாவற்றையும் நீங்கள் காண்பிப்பீர்களோ அவை எல்லாவற்றையும் உங்கள் புருஷனுக்கு காண்பியுங்கள். First, she couldn't take it. முதலாவதாக அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. How can I take this cruel, wicked man as Jesus? இந்த கொடிய துன்மார்க்கமான இந்த மனுஷனை எப்படி இயேசுவை போல ஏற்றுக்கொள்ள முடியும்? Pastor told sister, Jesus loved and died for him also. பாஸ்டர் சொன்னார், சிஸ்டர், இயேசு அவரையும் நேசித்து அவருக்காகவும் மரித்திருக்கிறார். Finally she was convinced. முடிவிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். First it was difficult for her to behave like that. முதலாவதாக அப்படி நடந்து கொள்வது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. But she respected the pastor. அவர்களோ பாஸ்டருக்கு மரியாதை கொடுத்தார்கள். Yes, Lord, give me the grace that when my husband comes, I may treat him as Jesus came home. ஆம் ஆண்டவரே, என் புருஷன் வருகிறதான வேளையில் இயேசுவே வீட்டுக்கு வருவதை போல அவரோடு நடந்து கொள்ளும்படியாக, அவரோடு கூட பரிமாறும்படியாக நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். Every time she started cooking the best food for him. ஒவ்வொரு முறையும் தன் புருஷனுக்காக நல்ல ஆகாரத்தை சமைத்து வைத்தார்கள். And she stopped shouting at him. அவர் வரும்பொழுது அவரை பார்த்து கோபப்பட்டு சத்தம் விடுவதை நிறுத்திவிட்டார்கள். Where did you go? How much money you spend there? So many questions asking. He stopped because she realized she will never ask those questions to Jesus. இதற்கு முன்பு செய்ததை போல, நீ எங்க போயிட்டு வந்தீர், எவ்வளவு பணத்தை செலவு செய்துட்டு வந்தீர், அப்படியெல்லாம் கேட்பதை அவர் நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் இயேசு வீட்டுக்கு வந்தால் அப்படிப்பட்ட கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டார்கள் தானே. There was a real change in her. அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. But husband will throw the plate and cup and dishes and will say this is not good and that is not good. ஆனால் அந்த புருஷனோ அந்த பிளேட்டை தூக்கி எறிவார், கப்பை தூக்கி எறிவார், இது நல்லா அல்ல, அது நல்லா அல்ல என்றெல்லாம் சொல்லுவார். He will be cursing and swearing. அவரோ மனைவியை சபிக்கிறவராக, திட்டுகிறவராகத்தான் இருந்தார். But she decided, as the pastor told, to treat him as Jesus came home. ஆனால் அவர்களோ பாஸ்டர் சொன்னதை போல இயேசு வந்திருப்பதாகவே நடந்து கொண்டார்கள். She kept quiet whenever he tried to provoke her. எப்பொழுதுதான் தன்னுடைய மனைவியை கோபப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொன்னாலும் இவர்களோ மிகவும் அமைதியாக மௌனமாகவே இருந்து விட்டார். Few days nothing happened. கொஞ்ச நாட்கள் ஒன்றும் சம்பவிக்கவே இல்லை. And she kept praying, Lord, give me the grace that I may treat him whenever he comes as Jesus came home. அவர்களோ, ஆண்டவரே, அவர் எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வருகிறாரோ வரும்பொழுதெல்லாம் இயேசு வருவதை போலவே நான் அவரோடு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு வேண்டிய கிருபையை தாரும் என்றுதான் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். All her getting angry with him and questioning him, everything stopped. அவரிடத்தில் கோபப்படுவது, அவரிடத்தில் கேள்விகளை கேட்பது, இவை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டார்கள். After few days, the husband started realizing what is happening in this house. சில நாட்கள் கழித்து அந்த புருஷன் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அவர் உணரும்படியாக ஆரம்பித்தார். He did not believe in Jesus.
அவர் இயேசுவை விசுவாசிக்காதவர். He did not believe in a God. அவர் தேவன் உண்டு என்பதையே விசுவாசியாத ஒரு மனுஷன். But the way the wife was changed touched him. ஆனால் மனைவி மாற்றமடைந்த அந்த விதம் அவரை நன்றாக தொட்டது. The way she loved him touched him. அவருடைய மனைவி அவரை நேசித்த விதம் அவர்களை தொட்டது. He did not know Jesus. அவர் இயேசுவை அறியாதவர். But he saw Jesus in the wife. ஆனால் இந்த மனைவியில் அவர் இயேசுவை கண்டார். One day he wept and wept. ஒரு நாள் அவர் அதிகமாக அழுது கொண்டே இருந்தார். Fell at her feet and apologized for all the sins. அவருடைய பாதத்திலே வீழ்ந்து தான் செய்ததான எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார். He became a beautiful born again Christian. அவர் ஒரு அருமையான அழகான மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக மாறினார். So many children of God do not know. Love of Christ is the best weapon against every problem. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாக தாங்கள் எடுக்கக்கூடிய சிறந்த ஆயுதம் கிறிஸ்துவின் அன்புதான் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். It is true. In Isaiah 54:17 says that no weapon that is formed against thee shall prosper. Every tongue that riseth against thee thou shalt condemn. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்று எழுதி இருக்கிறது உண்மைதான். But listen, the people, those who are come with so many weapons, we must have a weapon to defeat those weapons. ஆனால் பலவிதமான ஆயுதங்களோடு நமக்கு விரோதமாய் மனிதர்கள் வரும் பொழுது அந்த ஆயுதங்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். That is the weapon of God's love. அதுதான் தேவ அன்பு என்கிறதான ஆயுதம். When you read in the Bible, no weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று நீங்கள் வாசிக்கும் போது, that means we must have a weapon to overcome those weapons. அந்த ஆயுதங்களை மேற்கொள்ளும்படியாக வாய்க்க செய்யாமல் இருக்கும்படியாக நம்மிடத்திலே ஒரு ஆயுதம் காணப்பட வேண்டும். That weapon is the Calvary's love. அந்த ஆயுதம் தான் கல்வாரியின் அன்பு. Perhaps you have a problem in your office. ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். With your boss or with your subordinates. உங்களுடைய எஜமானனோடோ அல்லது உங்களோடு உடன் பணிபுரிகிறதான மற்றவர்களோடோ. Somebody is hating you there. அங்கே ஒரு சிலர் உங்களை வெறுக்கிறவர்களாய் காணப்படலாம். Even in your family somebody is hating you. உங்களுடைய குடும்பத்திலும் கூட ஒரு சிலர் உங்களை வெறுக்கலாம். Even in the church somebody is hating you. சபையிலும் கூட ஒருவர் உங்களை வெறுக்கலாம். Even some servants of God may be hating you. ஒருவேளை சில தேவனுடைய ஊழியர்களும் கூட உங்களை வெறுக்கலாம். No weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Then you need this weapon. அப்படியானால் உங்களுக்கு இந்த ஆயுதம் தேவை. That weapon of love. அன்பு என்னும் ஆயுதம். That wicked person who was unfaithful to the wife, when wife showed Christ-like love, and he was able to come to her feet and cry and apologize. மனைவிக்கு உண்மையில்லாத அந்த பொல்லாத துன்மார்க்கமான ஒரு மனுஷன் கிறிஸ்துவை போன்ற அன்பை தன் மனைவியிடம் கண்டபொழுது அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. When you pray, Lord, change my husband, change my wife, change mother-in-law, you are a number one fool. கர்த்தாவே, என் புருஷனை மாற்றும், என் மனைவியை மாற்றும், என் மாமியாரை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தான் முதலாவது மதீனனாய் காணப்படுகிறீர்கள். And the problem will increase and abound. அதன் மூலமாக பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக குடும்பத்தில் பெருகிக் கொண்டுதான். When you say pray change my wife, the wife will become worse. என் மனைவியை மாற்றும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த மனைவி இன்னும் மோசமாய்த்தான் போய் கொண்டிருப்பார். When you pray Lord change my husband will become worse. ஆண்டவரே என் புருஷனை மாற்றும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த புருஷன் இன்னும் மோசமாய்த்தான் போய் கொண்டிருப்பார். Those who have prayed like that, you know that, don't you? அப்படி ஜெபித்தவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த அனுபவத்திற்கு தானே. That never works. அந்த ஜெபம்
ஒருபோதும் பலன் தராது. We must have the mightiest weapon called Calvary's love. கல்வாரியின் அன்பு என்கிறதான அந்த பலமான ஆயுதம் நமக்கு தேவை. Why it is called Calvary's love? ஏன் அது கல்வாரியின் அன்பு என்று அழைக்கப்படுகிறது? Calvary or Golgotha means place of a skull. கல்வாரி அல்லது கொல்கொதா என்பதற்கு மண்டை ஓடுகள் உள்ளதான ஸ்தலம் என்று பொருள். கபால ஸ்தலம். What is the difference between the skull and the head? இந்த தலைக்கும் மண்டை ஓட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? One main difference is that in the skull there is no brain. இந்த மண்டை ஓட்டில் மூளை கிடையாது. But in the head there may be brain. ஆனால் தலையிலோ மூளை இருக்கிறது. So Calvary's love means love of the skull or where there is no brain. In other words, Calvary's love means brainless love. கல்வாரியின் அன்பு என்பது மண்டை ஓடுகள் நிறைந்த அன்பு, இல்லாவிட்டால் அங்கே மூளை இல்லாத ஒரு அன்பு. If we use your brain and think some of the things somebody had done against you some time ago, you will not be able to love that person. உங்களது மூளையை பயன்படுத்தி சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சிலர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் யோசித்தால் அந்த ஆளை நேசிக்கவே முடியாது. For example, I knew him 10 years ago. Take it like that. உதாரணமாக இந்த சகோதரன் ஞானசேகரை 10 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And 10 years ago he spat upon my face. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் முகத்திலே துப்பினார். Now when I see him, if I have got brain, what happens? இப்பொழுது அவரை பார்க்கும் பொழுது எனக்கு மூளை இருக்கும் என்றால் நான் என்ன யோசிப்பேன்? If I have got brain, what will happen? எனக்கு மூளை இருக்கும் என்றால் என்ன சம்பவிக்கும்? 10 years ago what he did against me, I remember. 10 ஆண்டுகளுக்கு முன் அவர் எனக்கு விரோதமாக என்ன செய்தாரோ அதை உடனே நினைவு கூறுவேன். Then as soon as I see him, I try to go back. அவரை பார்த்த உடனே அவரை விட்டு அப்படியே தூரமாய் போகத்தான் முயற்சிப்பேன். In my brain the remembrance comes. என்னுடைய மூளையில் அந்த நினைவு வருகிறது. If the brain is removed, ஆனால் அந்த மூளை நீக்கப்பட்டால் then I don't remember anything what he had done. Even yesterday he might have done anything, but I don't remember anything. அதற்கு பின்பு அவர் எனக்கு செய்த எந்த தீமையுமே நினைவு கூற முடியாது. நேற்றுக்கு கூட ஏதாவது தீமை செய்திருந்தாலும் அதை நினைவு கூறவே முடியாது. In other words, no grudge, hurt feeling will be there. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் எந்த விதமான துக்கமோ வருத்தமோ எனக்குள் காணப்படாது. That is why in Ephesians we read that love that passeth knowledge. ஆகவேதான் அறிவுக்கு எட்டாத அன்பு என்று எபேசியரில் வாசிக்கிறோம். Love that passeth knowledge. அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த அறிவையும் மேற்கொள்ளுகிறதான ஒரு அன்பு. If you think about what your wife had done 10 years ago, you will not be able to love her properly. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய மனைவி என்ன தீமை செய்தார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் அவளை நேசிக்கவே முடியாது. 20 years ago what your father-in-law, mother-in-law had spoken against you, you cannot love them. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாமனார் மாமியார் உங்களுக்கு விரோதமாக பேசின நினைவு இருந்தால் நீங்கள் அவரை நேசிக்கவே முடியாது. But God's love is called Calvary's love. ஆனால் தேவனுடைய அன்போ கல்வாரியின் அன்பு. Jesus, because he loved us, he took the cross and went to Calvary. இயேசு நம்மை நேசித்தபடியினால் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு சென்றார். That is why it is called Calvary's love. ஆகவேதான் அது கல்வாரி அன்பு என்று அழைக்கப்படுகிறது. You may have family love. ஒருவேளை குடும்ப அன்பு உங்களுக்கு இருக்கலாம். You may have social love. உங்களுக்கு சமுதாய அன்பு உங்களுக்குள் You may இருக்கலாம். have motherly love, fatherly love. தாயை போன்ற அன்பு, தகப்பனை போன்ற அன்பு உங்களுக்கு இருக்கலாம். You may have so many other type of love. இன்னும் பலவிதமான அன்பு உங்களுக்கு இருக்கலாம். But Calvary's love only can solve all your problems. ஆனால் கல்வாரியின் அன்பு மாத்திரமே உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க பரிகரிக்க முடியும். It is called forgiving love. அதுதான் மன்னிக்கிற அன்பு. What is the difference between human forgiveness and divine forgiveness? சாதாரணமாக மனுஷீக மன்னிப்பிற்கும் தெய்வீக மன்னிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? When human beings forgive, they go and tell others also, he did all those things, but I forgave him. மனுஷீக மன்னிப்பு என்று சொல்வது ஒருவரை மன்னித்தாலும் இவர் எனக்கு விரோதமாக இதெல்லாம் செய்தார்,
என்றாலும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவார். But divine love means after you forgive that person, you don't go and tell anybody what that person had done against you. ஆனால் தெய்வீக அன்பு என்று சொல்லுவது, தெய்வீக மன்னிப்பு என்று சொல்லுவது, அவரை மன்னித்த பின்பு அவர் செய்த தீமையை அதன் பின்பு வேறு ஒருவரிடத்திலும் சொல்ல மாட்டார். After you forgive that person, you will only speak good things about that person. அந்த ஆளை மன்னித்த பின்பு அவருடைய நன்மைகளை மாத்திரம்தான் நீங்கள் பேசுவீர்கள். That is Calvary's love. அதுதான் கல்வாரியின் அன்பு. Although we have done so many wrong things, நாம் பல தீமையான செயல்களை செய்திருந்த போதிலும், because Jesus loved us, இயேசு நம்மை நேசித்தபடியினால், when we go to heaven, நாம் பரலோகத்திற்கு போகும்போது He will never tell any of our bad things there. நம்முடைய தீமைகளை அவர் வேறு யாரிடத்திலும் சொல்ல போவதில்லை. Word of God says that whatever He has forgiven, they are also forgotten. தேவன் நமக்கு மன்னித்தவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார் என்றும் வேதாகமம் சொல்லுகிறது. We must have this forgiving love. இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற அன்பு நமக்கு தேவை. How much you love your worst enemy, that much only you love Jesus. உங்களுடைய மிகவும் மோசமான ஒரு சத்துருவை எந்த அளவு நேசிக்கிறீர்களோ அந்த அளவுதான் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள். See, Judas Iscariot appeared the worst enemy to Jesus. யூதாஸ் காரியோத்து தான் கர்த்தராகிய இயேசுவுக்கு மிகவும் மோசமான ஒரு சத்துருவாக இருந்தார். He loved him. Jesus loved him very much. Do you know that? இயேசுவோ அவனையும் கூட மிகவும் அதிகமாக நேசித்தார். அதை நீங்கள் அறியீர்களா? All the money Jesus got, he gave to Judas. இயேசு தமக்கு கிடைக்கிற எல்லா பணத்தையும் யூதாசிடம் தான் கொடுத்தார். And Jesus never asked back 1 rupee. அவரிடத்திலிருந்து ₹1 கூட தா என்று திரும்ப இயேசு கேட்டதில்லை. Jesus rebuked Peter and other disciples, but Jesus never rebuked Judas. இயேசு பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் கடிந்து கொண்டார். ஆனால் அவர் யூதாசை ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை. He only called Judas friend. சிநேகிதனே என்றுதான் அவனை அழைத்தார். Even the last night before the betrayal, like a mother giving to the child, Jesus dipped the soap in the cup and gave him to eat. தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு கூட ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுப்பதை போல அவர் அந்த அப்பத்தை நனைத்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். All Jesus had to waste Judas was only love. இயேசுவிடம் யூதாசிடம் இயேசு நடந்து கொண்ட விதம் எல்லாம் அன்பு அன்பு என்பதுதான். Even when Jesus told, one of you will betray me, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் இயேசு சொல்லியிருந்தாலும், Peter, James and all other disciples told, is it I? Is it I? பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாரும் அது நானா நானா என்று கேட்ட போதிலும், and nobody questioned, is it this Judas? இது இந்த யூதாசா என்று ஒருவருமே கேட்கவில்லை. They had no doubt about Judas. ஏனென்றால் யூதாசை குறித்து அவர்களுக்கு அப்படிப்பட்டதான சந்தேகம் வராத விதத்தில் தான் இயேசு நடந்து கொண்டிருந்தார். The way Jesus lavished love upon Judas, none of the disciples even could doubt it could be this Judas. No. இந்த யூதாசின் மேல் இயேசு காண்பித்து வந்ததான அந்த அன்பை மற்றவர்கள் கண்டிருந்தபடியினால் அது யூதாசா இருக்குமோ என்று சந்தேகப்படுவதற்கே அங்கு இடமில்லை. Beloved ones, this is the true divine love. அருமையானவர்களே, இதுதான் மெய்யான தெய்வீக அன்பு, Forgiving love. மன்னிக்கிறதான அன்பு. When we love others, sometimes it may be reserved. He spoke against me so many things some time ago. ஒருவேளை மற்றவர்களை நாம் நேசிக்கிறதான விதத்தில் இவர் சில நாட்களுக்கு முன்பு எனக்கு விரோதமாக அதிக மோசமான காரியங்களை பேசினவர் என்று அவரோடு உள்ள அன்பை நாம் குறைத்துக் கொள்கிறோம். Again, I want to tell you, you may have lot of problems. I don't need to know that. But I can assure you in the Word of God, Calvary's love is the solution for all your problems and my problems. மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளுடையவர்களாக நீங்கள் காணப்படலாம். அவை எல்லாவற்றையும் குறித்து நான் அறிய விரும்புகிறதில்லை என்றாலும் கூட வேத வசனத்தின் மூலமாக இந்த கல்வாரியின் அன்பு மாத்திரமே உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு பரிகாரம் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். The Calvary's love only is the unchanging love. கல்வாரியின் அன்பு மாத்திரமே மாறாத மாற்றமில்லாத அன்பு. Now we may be loving some people, but the circumstances change, we may not show love.
ஒருவேளை இப்பொழுது நாம் ஒரு சிலரை நேசிக்கலாம், ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் நேசிக்காமலும் போகலாம். When we know that person is hating you, your love is changed. அந்த ஆள் உங்களை வெறுக்கிறார் என்று நீங்கள் அறியும் பொழுது அவரோடு உள்ள உங்களுடைய அன்பு மாறிவிடுகிறது. Somebody is doing so many good things to you. When he stops doing that good things, our love may change. உங்களுக்கு சில நன்மைகளை செய்கிறதான ஒருவர் அந்த நன்மை செய்வதை குறைத்து விடும் பொழுது உங்களுடைய அன்பு மாறுகிறது. But the Lord's love does not change. ஆனால் கர்த்தரின் அன்போ ஒருபோதும் மாறாதது. Even look at sometimes believers, if the servant of God doesn't come in the time of your need or doesn't care for you, your love towards that servant will change. சில வேளைகளில் விசுவாசிகளாகிய உங்களை ஏற்ற வேளையில், உங்களுக்கு தேவைப்படுகிற வேளையில் கர்த்தருடைய ஊழியர்கள் வந்து சந்திக்காவிட்டால், அவர்கள் மேல் உள்ளதான உங்கள் மேல் அக்கறை கொள்ளாவிட்டால், அவர்கள் மீது உள்ளதான உங்களுடைய அன்பும் கூட ஒரு வேளை மாறலாம். Human love is changing love. மனுஷனுடைய அன்பு அது மாறுகிறதான ஒரு அன்பு. But the Lord's love is unchanging. ஆனால் கர்த்தரின் அன்போ அது மாறாத அன்பு. What I want to say, beloved ones, today before the end of this meeting, open your heart for this unchanging love. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், பிரியமானவர்களே, இந்த கூட்டம் முடியும் என்பதாக அந்த மாற்றமில்லாத அன்புக்காக உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Calvary's love is the deepest love. கல்வாரியின் அன்பு ஒரு ஆழ்ந்த ஆழமான அன்பாக இருக்கிறது. It can reach out to the deepest pit of hell and rescue the sinner and bring out of the bottomless pit. அது நரகத்தின் அடி ஆழத்திற்கும் கடந்து சென்று அங்கிருந்த மோசமான ஒரு பாவியும் கூட எடுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. You may be the worst sinner lying in the pit of hell. நீங்கள் மோசமான ஒரு பாவியாக பாதாள குழியில் கிடக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். But this love is the deepest love, to go deep, reach his hands can reach deep into that hell and bring you out. ஆனால் இந்த அன்போ அந்த ஆழ்ந்த பாதாள குழிக்கும் தனது கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஆழமான ஒரு அன்பு. Today you may be in the deepest pit filled with so many sins. ஒருவேளை பலவிதமான பாவங்கள் இருந்ததான ஒரு ஆழமான குழியில் நீங்கள் கிடக்கலாம். You think that you have no hope. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். There is hope in Calvary's love. கல்வாரியின் அன்பிலே ஒரு நம்பிக்கை உண்டு. Today that deepest love is coming, reaching out towards you to bring back the worst backslider. இன்றைக்கும் அந்த ஆழமான கல்வாரியின் அன்பு மிக மோசமான பின்மாற்றக்காரனையும் திரும்ப கொண்டு வரும்படியாக அவருக்கு நேராக அந்த அன்பு வந்து கொண்டிருக்கிறது. It is the highest love. அதுதான் உன்னதமான ஒரு அன்பு. That deepest love is the highest love also. அந்த ஆழமான அன்பு அது உயரமான அன்பாகவும் இருக்கிறது. The worst sinner or backslider who is in the pit of hell, the Lord can bring him out and bring to the highest place in Zion. பாவக்குழியில் பாவத்தின் அடியாழத்தில் கிடக்கிறதான மோசமான பாவியையும் இந்த அன்பானது தூக்கி எடுத்து பரலோகத்திற்கு உன்னதத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. Saint Paul was the number one sinner. பரிசுத்த பவுல் ஒரு பிரதான பாவியாக He இருந்தார். was persecuting Christians and putting them to jail and breathing out slaughter against them. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி சிறையில் அடைத்து அவர்களை கொலை செய்ய எத்தனப்படுகிறவராக இருந்தார். And that terrible number one sinner, Jesus brought him out and brought him to the highest place in heaven. அந்த மோசமான அந்த பிரதானமான பாவி ஆகிய அவரை அணுகி சென்று அவரை தூக்கி எடுத்து பரலோகத்தில் உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்லும் அளவிற்கு இயேசு அவரை நேசித்தார். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசு தேவன்
love, only love that can, is satisfying love. கல்வாரியின் அன்பு, அந்த ஒரே ஒரு அன்பு மாத்திரம்தான் மனுஷனை திருப்தி செய்கிறதான ஒரு அன்பு. Even the best friend in your life cannot satisfy you. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிறதான சிறந்த நண்பனும் கூட உங்களை திருப்தி செய்ய முடியாது. Money cannot satisfy you. பணம் உங்களை திருப்தி செய்ய முடியாது. Sinful pleasures will not satisfy you. பாவ சந்தோஷங்கள் ஒருபோதும் உங்களை திருப்தி செய்ய முடியாது. Mansions, health and wealth and name and fame, nothing can satisfy. Only Calvary's love can satisfy. உங்களுக்கு இருக்கிறதான மாளிகைகள், ஆரோக்கியம், பெயர், புகழ், இவை ஒன்றும் ஒருபோதும் உங்களை திருப்தி செய்ய முடியாது. All those who agree with me, only God's love can satisfy us. Will you raise your hand and shout hallelujah? தேவனுடைய அன்பு மாத்திரமே திருப்தி செய்யும் என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. Today, beloved ones, we must be filled with this satisfying love of Jesus. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை திருப்தி செய்யக்கூடியதான இந்த இயேசுவின் அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். Calvary's love is the fullness of love. கல்வாரியின் அன்பு ஒரு நிறைவான அன்பாக இருக்கிறது. All other love has got limitations. மற்ற எல்லா அன்புகளுக்கும் ஒரு வரையறை, ஒரு எல்லை உண்டு. All other love has got boundaries. மற்ற எல்லா அன்புகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. But love of Calvary has the fullness of love. ஆனால் கல்வாரியின் அன்போ ஒரு நிறைவான ஒரு அன்பு. All other love, there is some emptiness is there. மற்ற எல்லா அன்பிலுமே ஏதோ ஒரு வெற்றிடம் உண்டு. Your husband may love her, your wife may love you. உங்களுடைய புருஷன் உங்களை ஒருவேளை நேசிக்கலாம், அல்லது மனைவி உங்களை ஒருவேளை நேசிக்கலாம். Don't you see sometimes an emptiness comes to your family? ஆனால் சில வேளைகளில் உங்களுடைய குடும்பத்தில் வெற்றிடம் காணப்படுவதை நீங்கள் உணர்வதில்லையா? And you don't get enough of love that you expect from that person. நீங்கள் அந்த ஆழத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த நிறைவான அன்பை பெற்றுக்கொள்ளாதே போல உணர்கிறது இல்லையா? Don't blame that person, your husband or wife or anyone. அதற்காக உங்களுடைய புருஷரையோ மனைவிகளையோ வேறு யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். No human love is fullness of love. எந்த மனுஷ அன்பும் ஒரு நிறைந்த அன்பு அல்ல. Calvary's love is fullness of love. கல்வாரியின் அன்பு மாத்திரமே நிறைவான அன்பு. And it is the active love. அந்த அன்பானது அது செயல்படுகிறதான, செயல்முறையில் இருக்கிறதான ஒரு அன்பு. Jesus loved lover moved him from coming from heaven to the earth and to die on the cross for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நேசித்தபடியினால் அந்த நேசம், அந்த அன்பானது பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரிக்கும் அளவிற்கு அவரை தூண்டிவிடக்கூடியதாக இருந்தது. Human love, we may say we love that person, but when that person is in trouble or difficulty, we may not do anything for that person. ஆனால் மனுஷனுடைய அன்பு, நாம் ஒருவேளை ஒரு ஆளை நேசிக்கிறோம் என்று சொல்லலாம், ஆனாலும் அந்த ஆளுக்கு அவ்வளவு அதிகமான கஷ்டம் பிரச்சனை இருக்கிறதான வேளையில் அந்த அளவுக்கு சென்று நாம் உதவி செய்யக்கூடாதவர்களாக. Human love is not active love, divine love active. மனுஷனுடைய அன்பானது அது நேரடியாக அப்படியே செயல்படக்கூடியதான ஒரு அன்பு இல்ல, ஆனால் தெய்வீக அன்போ அப்படி செயல்படக்கூடிய ஒரு அன்பு. We read Jesus moved with compassion and healed the sick. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி வியாதியஸ்தரை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். It is singular love. அது ஒருமையில் காணப்படுகிற அன்பாக இருக்கிறது. Singular love means ஒருமையில் காணப்படுகிற அன்பு என்று சொல்லும் போது as if Jesus has got, you are the only person living on earth, and how much of love and care he can show on you if you are the only person in the universe to be loved. உங்கள் மேல் அவர் காண்பித்த அன்பு, பாசம், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த முழு அண்ட சராசரத்திலேயும் அவருக்கு நேசிக்கும்படியாக நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள் என்பதை போல அதை தோன்ற செய்யக்கூடியதாக இருக்கிறது. As if you are the only one living on earth. இந்த பூமியிலேயே நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் உயிரோடு இருப்பதை போல அதை நாம் சிந்திக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. How much you can imagine 24 hours he will be thinking for you, isn't it? 24 மணி நேரமும் அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக உங்களையே சிந்தித்து நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். That is what we read in Isaiah also. He watereth every moment or cares for us every moment. ஆகவேதான் அவர் நிமிஷந்தோறும் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும்
அவர் நம்மை நேசிக்கிறார் என்று காண்கிறோம். Dear child of God, sometimes you think that God has forgotten you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வேளைகளில் கர்த்தர் உங்களை மறந்தார் என்பதை போல நீங்கள் சிந்தித்திருக்கலாம். If you thought like that, because you don't realize the depth of Calvary's love. நீங்கள் அப்படி சிந்தித்தீர்கள் என்றால் அந்த கல்வாரி அன்பின் ஆழத்தை நீங்கள் உணராமல் இருப்பதுதான் காரணம். His love is such as if you are the only person on earth to be cared for, loved for. That much He lavishes His love upon us. இந்த பூமியிலேயே அவரால் நேசிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீங்கள்தான் என்று நினைக்கக்கூடிய அளவில்தான் அந்த அளவுக்கு அதிகமாக தம்முடைய முழு அன்பையும் பாசத்தையும் அவர் உங்கள் மேல் பொழிகிறார். There is so much to say. The time is because of the hot weather also. I want to close soon. இன்னும் சொல்ல முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. நேரம் அனுமதிப்பதில்லை. உஷ்ணமாக காணப்படுகிறபடியால் சீக்கிரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். Let me tell one more thing before I close. நான் முடிக்கும் என்பதாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசிக்கிறேன். God's love is the only perfect love. தேவனுடைய அன்பு மாத்திரமே ஒரு பூரணமான அன்பு. When you are in difficulty, in problem or sickness, people can come and share your pain and difficulty and try to comfort you. நீங்கள் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் பெற்றிருக்கிறதான வேளையில் மனுஷன் வந்து ஒருவேளை தங்களுடைய அன்பை பாராட்டி உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். But none of them can carry your pain. None of them can carry your pain. ஆனால் ஒருவரும் உங்கள் வேதனைகளை தங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. None of them can carry your sickness. உங்களில் ஒருவரும் உங்களுடைய வியாதியை தம்மேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. None of them can carry your sorrow. உங்களுடைய துக்கங்களை வேறு ஒருவரும் சுமக்க முடியாது. None of them can carry your suffering. வேறு ஒருவரும் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்ள சுமக்க முடியாது. But Jesus' love is perfect. இயேசுவின் அன்போ ஒரு பூரணமான அன்பு. He not only comes to comfort us in His love. அவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக வந்து நமக்கு ஆறுதல் தருவது மாத்திரமல்ல, He carried our pain. நம்முடைய எல்லா துக்கங்களை, வேதனைகளையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். He carried our sins. நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்தார். He carried our sicknesses. நமது வியாதிகளை தன்மேல் சுமந்தார். He carried our sorrows. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். He carried our sufferings. நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் சுமந்தார். Oh beloved ones, as I close my words, பிரியமான வார்த்தைகளை நான் முடிக்கும் முன்பதாக, there is no difficulty that Calvary's love cannot conquer. கல்வாரி அன்பினால் மேற்கொள்ள முடியாத எந்த கஷ்டமான ஒரு காரியமே இல்லை. There is no sickness Calvary's love cannot heal. கல்வாரியின் அன்பு சுகமாக்க முடியாத எந்த வியாதியும் இல்லை. And there is no problem that Calvary's love cannot solve. கல்வாரியின் அன்பினால் பரிகரிக்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. There is no closed door that Calvary's love cannot open. கல்வாரியின் அன்பினால் திறக்க முடியாத எந்த மூடப்பட்ட கதவும் இல்லை. There is no sin Calvary's love cannot forgive. கல்வாரியின் அன்பு மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இல்லை. There is no doubt or unbelief that Calvary's love cannot overcome. கல்வாரியின் அன்பினால் ஜெயிக்க மேற்கொள்ள முடியாத சந்தேகமோ அவிசுவாசமோ இல்லை. There are no clouds or darkness that Calvary's love cannot dispel. கல்வாரியின் அன்பினால் மாற்ற முடியாத எந்த மப்போ மந்தாரமோ மேகமூட்டமோ கிடையாது. It makes no difference how deep seated may be your trouble. நீங்கள் உட்கார்ந்திருக்கிறதான, நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு ஆழமானதாய் காணப்பட்டாலும் பரவாயில்லை. How hopeless it may look may appear the outlook. வெளிப்படையா நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையே இல்லாத ஒரு காரியம் போல் அது உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம். How complicated may be the situation you are in today. இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதான பிரச்சனை மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலையாக பிரச்சனையாக இருக்கலாம். No matter how great may be your problem, உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை. today give a chance to Calvary's love. இன்றைக்கு கல்வாரியின் அன்புக்கு ஒரு தருணம் கொடுங்கள். Calvary's love will solve your great problem of pride. கல்வாரியின் அன்பானது உங்களுடைய பெருமையாகிய அந்த பெரிய பிரச்சனையும் கூட பரிகரிக்கக்கூடியது. This can perfectly solve every problem of your life. இந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்கக்கூடியது. That is why it is called perfect love. ஆகவேதான்
அது பூரண அன்பு என்று அழைக்கப்படுகிறது. It is pure love. அது தூய்மையான அன்பு. As we purify our hearts, then only that love can come into our hearts. நமது இருதயங்களை நாம் சுத்திகரிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த தூய அன்பு நமது இருதயத்திற்குள் வர முடியும். Today you may be a discouraged person. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அதிரியப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். Perhaps your marriage may be breaking up. உங்களுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போவதை போல காணப்படலாம். Family may be breaking up. உங்களுடைய பிரச்சனையான உங்களுடைய குடும்பமானது முறிந்து பிரிந்து போவதை போல காணப்படலாம். Problem of job, you may be losing your job. உங்களுடைய வேலையை நீங்கள் இழக்கிற ஒரு பிரச்சனையாய் காணப்படலாம். You may be drowned in debt. நீங்கள் கடனில் மூழ்கி இருப்பதை போல உணரலாம். All around people seem to be enemies to you. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு சத்துருக்களாக இருப்பதாக உணரலாம். Jesus calls you today. இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். Come unto me, all ye that labor and are heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். You will find rest in this love. இந்த அன்பிலே நீங்கள் இளைப்பாறுதலை காண முடியும். One verse I will read then close. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து Zephaniah chapter 3 verse 17. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். This is the only place in the whole Bible we find God is singing. வேதாகமத்தில் நாம் காண்கிறதான எல்லா வேத வசனங்களிலும் இதுதான் தேவன் பாடுகிறதான ஒரு பாட்டை போல காணப்படுகிறது. Somebody may read it. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல். 17ஆம் வசனம். The Lord thy God in the midst of thee is mighty. He will save. He will rejoice over thee with joy. He will rest in his love. He will joy over thee with singing. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். He will rest in his love. தமது அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார் அல்லது இளைப்பாறுவார். In the Bible only in one place here we read God is singing. தேவன் பாடுகிறார் என்று சொல்லப்பட்டதான ஒரே ஒரு இடம் இதுதான். When his love will rest in us, he will sing. அவருடைய அன்பு நம்மேல் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த அன்பில் அவர் இளைப்பாறும் பொழுது அவர் நம்மேல் அவர் கம்பீரிப்பார், நம்மை குறித்து பாடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The creator who created the best musicians and singers, if he is singing, how melodious could be that song? சிறந்த இசைகளையும் பாடகர்களையும் உருவாக்கி இருக்கிறதான அந்த சிருஷ்டிகரே பாடுவாரானால் அந்த பாடல் எவ்வளவு இனிமையாக இருக்கும். That will happen when his love will rest in us today. அவரது அன்பு இன்று நம்மில் அமரும் பொழுது இந்த காரியம் சம்பவிக்கும். Shall we make our God to sing today? நம்முடைய தேவன் பாடும்படியாக நாம் ஒரு இடம் கொடுப்போமா? Take away all the carnal, selfish, worldly love out of our heart. மாம்சிகமான தன்னலம் நிறைந்த உலக அன்பை நம்முடைய இருதயங்களை விட்டு அகற்றி விடுவோமா? Let the pure love, Calvary's love, flood, fill our hearts. அந்த தூய அன்பு, கல்வாரியின் அன்பு நமது இருதயங்களில் பாய்ந்து வந்து நமது இருதயத்தை நிரப்புவதாக. Your darkness will become light. அப்பொழுது உங்களுடைய இருள் வெளிச்சமாக Your மாறும். confusion will become peace. உங்கள் குழப்பம் சந்தோஷமாக மாறும். Your hatred will become love. உங்கள் பகை வெறுப்பு அன்பாக மாறும். Your bitter will become sweet. உங்கள் கசப்பு இனிமையாக மாறும். Your emptiness will become fullness. உங்கள் வெறுமை நிறைவாக மாறும். Your hell will become heaven. உங்கள் பாதாளம் பரலோகமாய் மாறும். Your death will become life. உங்கள் மரணம் ஜீவனாக மாறும். Come on, let us be filled with his love. நாம் இந்த கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுவோமாக. May God bless you. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். கல்வாரியின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதிலே, கல்வாரியின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதிலே, கல்லெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் கல்வழியாய் கல்லெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் கல்வழியாய் Stand up. Stand up. ஆகாயத்தின் மரம் மீது அதிலே
இயேசுவின் அன்பிலே அது எனக்கு சொல்லாகுமா அது தூய தேவ தேவனே உள்ளத்து தாங்கும் அன்பே அது தூய தேவ தேவனே உள்ளத்து தாங்கும் அன்பே அது தூய தேவ தேவனே உள்ளத்து தாங்கும் அன்பே அது தூய தேவ தேவனே உள்ளத்து தாங்கும் அன்பே. Hallelujah. Ula tekkelamdara, senamdara. O ramdara, dira, dira, seya, dira. Ula tekkeladara, senamdara. Ramdara, dira, dira, senamdara, dira, dira. O ramdara, dira, dira, senamdara, dira, dira. Selamdara, dira, tikkela, dira, selamdara. Hallelujah. 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 இயேசுவின் அன்பிலே அது எனக்கு சொல்லாகுமா இயேசுவின் அன்பிலே அது எனக்கு சொல்லாகுமா அது தூய தேவ தேவனே இந்த உள்ளத்தில் தாங்கும் அன்பே அது தூய தேவ தேவனே இந்த உள்ளத்தில் தாங்கும் அன்பே இயேசுவின் அன்பிலே அது எனக்கு சொல்லாகுமா இயேசுவின் அன்பிலே அது எனக்கு சொல்லாகுமா அது தூய தேவ தேவனே இந்த உள்ளத்தில் தாங்கும் அன்பே 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 அது தூய தேவ தேவனே இந்த உள்ளத்தில் தாங்கும் அன்பே. Hallelujah. 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 Let us praise God. This pure, holy love will fill our hearts to all overflowing for this Calvary's love. Let us praise God. நமது இருதயங்களிலே பாய்ந்து நிரப்புறதான இந்த தூய அன்புக்காக, இந்த பரிசுத்த அன்புக்காக, கல்வாரி அன்புக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 Let's praise God rest of our life. We may be able to live being filled with Calvary's love. மீதியான ஜீவியத்தின் நாட்களெல்லாம் இந்த கல்வாரி அன்பினால் நிறைந்து ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 அன்பான பிதாவே, இவ்வளவு பரிசுத்தமான அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களதுக்கு தகுதியுள்ளவர் அல்ல ஆண்டவரே. எங்கள் பாவிகளாய் தெரியாம சத்துக்களாய் வெறுத்து
விரோதமாய் ஜீவிக்கும் போது நீர் எங்களை தேடி கர்த்தாவே வந்தீரே, எங்களுக்காய் மரித்தீரே, இந்த அன்பை எங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியினால் ஊக்கிட்டீரே, அதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த அன்பினால் நிறைந்த கர்த்தாவே எங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே கிருபை தாரும். கல்வாரி அன்பினால் நிறைக்கு ஆண்டவரே, உம்முடைய உண்மையான தூய அன்பினால் எங்களை நிறைக்கு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கருத்தில் அடுக்கிறோம். நீ சீக்கிரம் வரப்போகிறேன். இந்த அன்பில் நிறைஞ்சு உமக்கு ஊழியம் செய்வோம், உமக்காய் ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். கருத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും ദേവ അൻപും പരിശുദ്ധ ആവിயின் ஐக்கியம் நாம் யாவரோடும் கர்த்தராയ இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.